அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆஃபீஸ் சிஸ்டம், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த மாதிரியான அனைவருக்கும் நம்ம ரெகுலராக கட் ஆஃப் மார்க்கை பற்றி பேசிகிட்டே வரோம். முக்கியமாக ரிசல்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட், செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ தான் வரும், நம்ம வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, எப்போ இதற்கான ப்ராசஸ் நடக்கும், மே மாதம் நடக்காது அப்படின்றது சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். முக்கியமாக இந்த ஒரு ஜாப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ற ஒரு சீக்ரெட் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான கட் ஆஃப் மார்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த ஏப்ரல் 30க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மே மாதம் வராது, ஏன்னா ஹைகோர்ட் லீவு. உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வந்தால் வரலாம், இல்லை ஏப்ரல் மாதம் வரலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜூன் மாதம் தான் வரும். ஓகேவா? ஸோ அதற்கு முன்னாடி வராது. உங்களுக்கு இந்த ஏப்ரல் எண்டு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் கிடைக்க போகுது உங்களுடைய ரிசல்ட்டு. ஸோ இது இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எல்லாமே டோட்டல் மார்க் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியானவர்கள், நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸ், 2ஆம் கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் யாருக்கெல்லாம் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க போகிறாங்க, யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். ஓகேவா? கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக வந்துடும். ஜூன் மாதம் உங்களுக்கு ஏப்ரலில் வரல அப்படின்னா ஜூன் மாதம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க நிறைய பேர் வெக்ஸ் ஆகுறீங்க. என்னடா இதை அப்ளை பண்ணி நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னுமே இந்த வேலைக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமே அப்படின்னு. ஸோ இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் ஜூன் மாதம் இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த வருஷத்துக்கான அடுத்தடுத்த வேகன்சிஸ் போஸ்டிங் புதுசாக அலாட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுவே 2 வருஷம் எழுத்துட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மற்ற போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு வேகன்சிஸ் அலாட் பண்ணுவாங்க. இதில் செலக்ட் ஆகாத பீப்புள் நீங்கள் அதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகலாம். அதே போல் 200 மார்க்குக்கு நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கட் ஆஃப் மார்க்கை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். உங்களுடைய மார்க்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறமாக யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றது நிறைய பேர் எனக்கு கிடைக்குமா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வியூ மார்க் அப்படின்றது தான் சொல்லியிருக்கணும். ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவில் நீங்கள் நிறைய மார்க் எடுத்திருந்தீங்க, 20 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இன்டர்வியூவை பொறுத்தளவில் நீங்கள் டைரெக்டாக அவங்களோட கான்டாக்டை பேசி, அதாவது நேருக்கு நேராக பேசி உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும் இந்த வேலை அப்படின்றதையுமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வேலைக்கு சூட் ஆவீங்களா ஆக மாட்டிங்களா அப்படின்றத டிசைட் பண்ணி தான் அந்த இன்டர்வியூ மார்க்கே போட்டிருப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் யாரெல்லாம் நிறைய மார்க் எடுத்துருக்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் போதும். ஸோ மறக்காமல் ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.